உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்க குறிப்பு. 28/9/2015 புரட்டாசி மாதம் 11ஆம் தேதி திங்கட்கிழமை. பௌர்ணமி திதி காலை 9:59 வரை, பின்பு பிரதமை. உத்திரட்டாதி நட்சத்திரம் இரவு 7:58 வரை, பின்பு ரேவதி நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் பகல் 10:30 முதல் 12 மணி வரை. சுப ஓரைகள் மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை, பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 8 மணி வரை, இரவு 10 மணி முதல் 11 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, 5ஆம் வீட்டில் குருவும் செவ்வாயும் அமையப்பெற்று 6இல் சூரியன் சஞ்சரிப்பதால் தொழில் பொருளாதார ரீதியாக அனுகூலமான பலன்கள் ஏற்படும் என்றாலும், சந்திரனானவர் 12இல் சஞ்சரிப்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது, முடிந்தவரை பயணங்களை குறைத்துக் கொள்வது நல்லது. ரிஷப ராசி நேயர்களே, லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சந்திரனானவர் சாதகமாக அமையப்பெற்று 4ஆம் வீட்டில் புதன் சஞ்சரிப்பதால் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். கடந்த கால கடன் பிரச்சனைகள் எல்லாம் விலகி சேமிப்புகள் அதிகரிக்கும். சிலருக்கு புதிய பதவி ஒன்று தேடி வருவதற்கான சூழல் கூட இன்றைய நாளில் உள்ளது. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சந்திரனானவர் வலுவாக அமையப்பெற்று 3ஆம் வீட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பது எல்லா வகையிலும் ஏற்ற மிகுந்த பலன்களை உண்டாக்கக்கூடிய நல்ல அமைப்பாகும். தொழிலில் லாபம், வேலையாட்களுடைய உதவியானது சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பானது இருக்கிறது. குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை மேலோங்கும். பிள்ளைகளால் கூட சாதகமான பலன்கள் உண்டாகும். கடக ராசி நேயர்களே, முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சூரியனும் ராகுவும் அமையப்பெற்று 9இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் சில நாட்களாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக விலகும். குழப்பங்கள் விலகி மன அமைதி ஏற்படும். நெருங்கியவர்களிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் கூட விலகி சாதகமான பலன்கள் இருக்கும். உத்தியோகத்தில் மேன்மைகள் ஏற்படும். சிம்ம ராசி நேயர்களே, 2ஆம் வீட்டில் சூரியனும் ராகுவும் அமையப்பெற்று 8இல் சந்திரன் சஞ்சரிப்பது சாதகமற்ற அமைப்பாகும். வீண் குழப்பங்கள் உண்டாகும். கோபத்தை குறைத்து கொண்டு நிதானமாக செயல்படுவது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிகவும் நல்லது. கன்னி ராசி நேயர்களே, சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சந்திரனானவர் சாதகமாக அமையப்பெற்று லாபஸ்தானத்தில் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் உங்களுடைய கனவுகள் எல்லாம் நிறைவேறி மன அமைதி சந்தோஷம் ஏற்படும். தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும். கூட்டாளிகளுடைய உதவி கூட சிறப்பாக இருக்கும். துலா ராசி நேயர்களே, சந்திரனானவர் 6இல் அமையப்பெற்று லாபஸ்தானத்தில் குருவும் செவ்வாயும் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். எதிர்ப்புகள் விலகி ஏற்ற மிகுந்த பலன்கள் இருக்கும். தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும். இருந்த மறைமுக எதிர்ப்புகள் கூட முழுமையாக குறையும். விருச்சிக ராசி நேயர்களே, பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் சந்திரனானவர் பலமாக அமையப்பெற்று 10இல் செவ்வாய் 11இல் சூரியன் சஞ்சரிப்பதால் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் எளிதில் கைகூடும். குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட முழுமையாக விலகி மன அமைதி ஏற்படும். நெருங்கியவருடைய உதவி கூட சிறப்பாக இருக்கும். தனுசு ராசி நேயர்களே, சுகஸ்தானமான 4ஆம் வீட்டில் சந்திரனும் 8இல் சுக்கிரனும் சஞ்சரிப்பதால் நிதானத்தினை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது. நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது, புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது மிக மிக உத்தமம்.